வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிராவல் வித் ஜான். நம்மளோட ஒவ்வொரு பயணத்திலையும் புது புது இடங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நாம் இன்னைக்கு பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால். தாஜ்மஹாலை பற்றி நான் சொன்னோம்னா அது அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆனால் நான் போன அந்த பயணத்தோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். எனக்கு நான் இங்கே நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. அதை தான் அந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தாஜ்மஹாலுக்கு போகிறதா இருந்தால் பொதுவாக நீங்கள் அதோட வெஸ்ட் கேட்டு, அதாவது மேற்கு கதவு விளையாட்டு உள்ள நுழைஞ்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல வியூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அதோட மெயின் என்ட்ரன்ஸ் வியூ. பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் என்னோட இந்த பதிவில் தாஜ்மஹாலை உள்ளே போயிட்டு நம்ம பார்க்குறத பற்றி இல்லை. நீங்கள் தாஜ்மஹாலுக்கு போனீங்கன்னா அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றினது தான். நீங்கள் கேட் என்ட்ரியில் சாதா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிற மாதிரி இங்கே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு உலக அதிசயங்கள் ஒன்று அப்படிங்கிறதுனால ஒரு ஏர்போர்ட்டில் எந்த அளவுக்கு செக்கிங் இருக்கோ அதே மாதிரியான செக்கிங் இங்கேயும் இருக்கும். இங்கே என்ன செக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது பேக்கேஜஸ் வகைரா ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. குறிப்பாக செல்ஃபி ஸ்டிக் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஸோ நீங்கள் ஹோட்டல்லேருந்து வரும்போது உங்களுக்கு அன்வான்ட் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹோட்டலில் வச்சுக்கிட்டே வந்துடுங்க. இங்கே வரும்போது கேமரா உங்களுக்கு எடுத்துகிட்டு போக அனுமதி இருக்குது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் செல்ஃபி ஸ்டிக் கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது. இந்த குட்கா அந்த மாதிரி உள்ள பொருட்கள் எதுவுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் தாஜ்மஹாலை பார்க்க வர்றீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டாட்டு நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாமே ஹோட்டலில் வச்சுட்டு வந்துடுங்க. கையில் கேமரா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்களை தவிர வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வராதீங்க. நான் 3 வாட்டி இந்த இடத்துல இருந்து வெளியில் போயிட்டு அங்கே பார்க்கிங் ஏரியாவில் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அலக்கழிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு தான் என்னோடய லேப்டாப் பேக் எல்லாமே வச்சுட்டு நான் திரும்ப வர வேண்டியிருந்து. திரும்பி பார்த்தப்பவும் எனக்கு அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய செல்ஃபி ஸ்டிக்கை கொண்டு வரக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை நான் இங்கே ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால் ஒரே ஒரு அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே வரும்போது எந்த பொருளுமே அதிகமாக எடுத்துகிட்டு வராதீங்க. ஓகே நண்பர்களே, இன்னும் இது போன்று நல்ல இன்ஃபர்மேஷனோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிராவல் வித் ஜான்.